அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் காலமானது ஓராண்டானது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவினர் பேரணி செல்வதற்கு காவல்துறை தரப்பில் மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் காவல்துறையின் தடையையும் மீறி அவர்கள் பேரணியில் ஈடுபட முயன்றிருக்கின்றார்கள். எனவே காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராதிகா. ராதிகா, தடையை மீறி தேமுதிகவினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் சீதா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைய தினத்தை தேமுதிகவினர் குரு பூஜையாக அனுசரித்து வருகிறார்கள். இதற்காக அமைதி பேரணிக்காக கடந்த டிசம்பர் 5ஆம் தேதியை காவல்துறையிடமிருந்து அனுமதி கோரப்பட்டிருந்தது. அமைதியான முறையில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் அமைதி பேரணியாக இங்கு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருவதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் இத்தனை நாட்கள் விட்டுவிட்டு நேற்றைய தினம் இந்த பேரணிக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது தேமுதிகவினர் மத்தியில் கடும் கண்டனத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு உடனடியாக அனுமதி அளிக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த நினைவு தின நிகழ்ச்சிக்கு கூட அனுமதி அளிக்காதது ஏன் எனவும் கட்சி தொண்டர்கள் தற்போது கேள்வியை எழுப்பி வருகிறார்கள். கோயம்பேடில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் சிலையில் இருந்து இங்க தலைமை கழக அலுவலகத்திற்கு வருவதற்காக அனுமதி கோரப்பட்டிருந்தது. தற்போது அனுமதியை கொடுக்காமல் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் போலீசார் கொடுத்திருக்கக்கூடிய தடையும் மீறி தற்போது பேரணியாக தேமுதிகவினரும் விஜயகாந்துடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் பேரணியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், LK சதீஷ் மற்றும் விஜயகாந்த் அவர்களுடைய மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் அதிகாரிகளுடன் தேமுதிகவினர் தள்ளுமுள்ளிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. தடையும் மீறி தற்போது இந்த அலுவலகத்திற்கு, அதாவது கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு தேமுதிகவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் குரு பூஜை துவங்கவிருக்கிறது. அதனையொட்டி தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வரவிருக்கிறார்கள். மேலும் இந்த பேரணிக்கு அனுமதி அளிக்காத காவல்துறை மற்றும் திமுக அரசையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறும் தேமுதிக தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் தற்பொழுது பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முன்னதாக இந்த பேரணிக்கு மறுப்பானது காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த தடையையும் மீறி விஜயகாந்த் நினைவு தின பேரணியை தேமுதிகவினர் தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த சூழலில் தேமுதிகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்வு குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி பேரணிக்கு காவல்துறையானது அனுமதி மறுத்திருந்த சூழலில் அந்த தடையையும் மீறி தேமுதிகவினர் தற்பொழுது பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனமான விஜயகாந்த் காலமாகி ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் குரு பூஜை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தடையை மீறியும் தேமுதிகவினர் பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.